கோட்டையில மக்கள் வெள்ளத்துல நீஞ்சி வந்து உங்களை பார்க்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை நீங்க உருவாக்கி தந்திருக்கிறீங்க. கிராமத்துல கூறுவார்கள், பிழையும் பெரிய முளையிலே தெரிகின்ற. அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கின்ற மக்கள் வெள்ளமே சாட்சி. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே தலைமை உரையாற்றிய கழகத்துறை துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் KP முனுசாமி அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அறிவிச்சார் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாநில உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் தம்பித்துரை அண்ணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சவர் திரு KP அன்பழகன் அவர்களே, இங்கே மாவட்ட பொறுப்பாளர் இருக்கிற முன்னாள் MLA அறிவிச்சவர் திரு V பன்னீர்செல்வம் அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் திருமதி V மஞ்சுளா வெங்கடாஜலபதி அவர்களே, நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அவைத் தலைவர் திரு நாராயணன் அவர்களே, பாராளுமன்ற முன்னாள் எங்களுடைய கட்சியுடைய பாராளுமன்ற வேட்பாளர் போட்டியிட்ட திரு ஜெயபிரகாஷ் அவர்களே, பொருளாளர் முத்துராஜ் கந்தன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் திரு ஜாகிர் ஹுசேன் அவர்களே, திரு PG ஜெயபால் அவர்களே, திரு கணேசன் அவர்களே, திரு மஞ்சுநாத் அவர்களே, திரு சிவன் அவர்களே, திரு ரமேஷ் ரெட்டி அவர்களே, திரு முனிரெட்டி அவர்களே, மற்றும் பேரு கழகத்துடைய செயலாளர் திரு பழனி அவர்களே, திரு மஞ்சுநாத் அவர்களே, திரு சம்மிங்கி ராமரெட்டி அவர்களே, திரு நாகேஷ் அவர்களே, திரு சையத் ஹசேன் அவர்களே, திரு ராமூர்த்தி அவர்களே, திரு ஜெயராமன் அவர்களே, மற்றும் திரு பாப்பண்ணா அவர்களே, திரு சிவகாந்தா அவர்களே, வேளமங்கலம் பேரூராட்சி முன்னாள் தலைவர் திரு தேவராஜ் அவர்களே, BJP கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு நாராயணன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். நேரம் அதிகமாகிட்டு இங்க 6:30 மணிக்கே வந்திருக்கணும். இருந்தாலும் சற்று காலதாமதாகிவிட்டது. இருந்தாலும் இவ்வளவு நேரம் பொறுமையாக அற்புதமாக ஆரவாரத்தோடு முகமகிழ்ச்சியோடு எங்களை வரவேற்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க கொடுக்கின்ற ஆரவாரம் மகிழ்ச்சி திரு ஸ்டாலின் பார்த்துக்கிட்டு இருப்பார், நேரடியில பார்த்துக்கிட்டு இருப்பார். இன்னைக்கு திருப்பூர்ல பேசியிருக்கார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு இருக்காருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே பஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு காரணத்துல நீங்க மிகுந்த அதிர்ந்து போயிருக்கிறீங்க, அதிர்ச்சியில இருக்கிறீங்க. இத பார்த்தா மீண்டும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் போயிடுவார். தென்கனி கோட்டையில் இருக்கிற மக்களுடைய வெள்ளம் ஆரவாரம் நீங்க முகமலர்ச்சியோடு எப்படியே நேரலையில பார்ப்பாரு. பார்த்துட்டா அவர் அதிர்ந்து போய்விடுவார். ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்று பேசிக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. நீங்கள் கூட்டணி பலம் பலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி மக்களே சாட்சி, இங்க இருக்கின்ற மக்களே சாட்சி. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதே இடங்களிலே வெல்லும், வெற்றி பெறும். திரு ஸ்டாலின் கூட்டணியை நம்பி இருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி மக்களை நம்பி இருக்கின்றது. ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் பரப்புரை ஆற்றுகின்ற பொழுது, கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது
2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று பொய்யா பேசிக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்துமா நீங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் வெல்லும், வெற்றி பெறும். இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அரசு, மாநில அரசு இரண்டும் ஒன்றாக இணைந்து மிக சிறந்த திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சி செயல்படுத்தினோம். 2021 2016 வரை 5 ஆண்டு காலம், 2011 2016 5 ஆண்டு, 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அற்புதமான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருக்கு. மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி 10 ஆண்டு நிறைவு பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்குது மக்கள் செல்வப்பாடு. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்ட பொழுது மத்தியிலே நிறைய திட்டங்களை வாரி வழங்கினார்கள். தமிழகம் ஏற்றம் பெற்றது. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் மத்தியிலே இருக்கின்ற அரசோடு இணக்கமாக இல்லாத காரணத்தினாலே நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய திட்டங்கள் வராமல் போய்விட்டது. இன்னைக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தா நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் பேசியிருக்கின்றேன். தேர்தல் வருகின்ற பொழுது கருத்து வேறுபாடு இருக்கும் கட்சியிலே எதிர்த்து போட்டியிடுகின்ற பொழுது தேர்தல் முடிந்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். மத்தியிலே யார் ஆட்சியில் இருக்கிறார் என்று பார்க்க கூடாது. தமிழகத்திலே என்ன திட்டங்களை கொண்டு வருவதற்கு மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே மாநில அரசு செயல்பட்டால்தான் ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய முடியும்.